Hi friends, வணக்கம் and welcome to விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய திட்டமான தமிழக மக்களுக்கு மிக மிக பயனுள்ள திட்டமான முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தோட முழு விளக்கம் என்ன, எப்படி அப்ளை செய்வது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு இப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் காப்பீடு அட்டையிலிருந்து 25 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு காப்பீடை உயர்த்தியிருக்காங்க. 25 லட்சம் என்பது மிகப்பெரிய தொகை. இந்த திட்டத்தில் அனைவரும் பயனடையணும். தமிழக மக்கள் தயவு செய்து கம்பல்சரியாக இந்த வீடியோவை முழுக்க ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் எப்படி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி உடனடியாக கார்டு உங்களுக்கு பெறுவது, இந்த திட்டத்தின் மூலிமா 25 லட்சம் வரைக்கும் காப்பீடு எப்படி முழுக்க நீங்கள் பயன்பெறுவது அப்படின்றத பற்றியும், முக்கியமாக இந்த திட்டத்திற்கு அப்ளை செய்யும் போது நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை செய்வது, ஆன்லைனில் அப்ளை செய்தால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, எப்போ அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும்னா எங்கெங்கே ஆஃபீஸில் போகணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, யார் ஆஃபீஸர்லாம் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான முழுக்க அதுவும் எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி கார்டு பெற அளவுக்கு உங்களுக்கு முழுக்க புரிய வைக்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்க போது. மேலும் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வருவீங்க, யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகும் இந்த கார்டு, எலிஜிபிலிட்டி ஆனால் எத்தனை நாளில் இந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும், எங்கே போயிட்டு நீங்கள் கார்டு பெற முடியும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் முழுக்க டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நீங்கள் யூடியூப்ல பல்வேறு வீடியோ பார்த்துருக்கலாம், நிறைய ஸ்கீம் வீடியோ கூட பார்த்துருக்கலாம். இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தமிழக மக்களாக இருந்தீங்கன்னா மிக பயனுள்ள திட்டம். அதனால தான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மக்கள் எல்லாருக்கும் புரியணும், இந்த திட்டம் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே 5 லட்சம் இருந்தது, இப்போதைக்கு 25 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தியிருக்காங்க. இதன் மூலயமா பல்வேறு குடும்பங்கள் இந்த மருத்துவ காப்பீடு மூலயமா பயன்பெற முடியும். தயவு செய்து இது வரைக்கும் நீங்கள் இந்த கார்டு பயன்பெறாத இருந்தீங்கன்னா, அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணி கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க சொல்ல போகிறேன். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி தெளிவான வீடியோவாக இந்த வீடியோ இருக்குது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆண்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு காப்பீடு அட்டை மூலயமா காப்பீடு வழங்கின்னு வந்திருந்தாங்க தமிழக அரசு அப்படின்னே சொல்லலாம். இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் அப்படின்ற முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்திலிருந்து ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் வரைக்கும் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்குது அப்படின்ற அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். தயவு செய்து 5 லட்சம் இருக்கிற வரைக்கும் யாரெல்லாம் கார்டு எடுக்காதீங்களோ பிரச்சனை கிடையாது. இப்போ 25 லட்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காதே நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழக அரசு மூலயமா இலவசமாக இந்த 25 லட்சம் காப்பீடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான இன்ஃபர்மேஷன். தயவு செய்து இது வரைக்கும் அப்ளை பண்ணாதீங்கன்னா உடனடியாக இப்போ நம்ம சொல்கிற ஸ்டெப்பை எல்லாத்தையுமே நம்ம அஃபிஷியல் வெப்சைட், இந்த CMCHIS அப்படின்ற அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் மூலயமா எப்படி அப்ளை பண்ணுறது, இதன் மூலயமா என்னென்ன இன்ஃபர்மேஷனாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் மூலியமாவோ இல்லை பிசி மூலியமாவோ நீங்கள் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். சர்ச் பாரில் போயிட்டு CM ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது CM ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத நம்ம டைப் பண்ணுறது போல் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகி முடித்த உடனே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும், www.cmchistn.government.in அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான் இது. இதன் மூலயமா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு டீட்டெயில் எல்லாமே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணால் கூட இந்த ஹோம் பேஜுக்கு கரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகி வந்துடலாம். இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் அதான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்காகவும் ஹெல்த் இன்சூரன்ஸோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் இருக்கிற வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டீட்டெயிலாக மெர்ஜ் பண்ணப்பட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பட்டன் வந்து இருக்கும். அந்த த்ரீ பட்டனை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. வியூ என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து புரிய வரும். இப்போ ஷார்ட்டாக வந்து குயிக்காக வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து உடனடியாக வந்து புரியறதுக்கு டீட்டெயிலாக இந்த வெப்சைட்டை கீழே பாட்டமில் ஃபுல்லாக வந்து ஹோம் பேஜில் பாட்டமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஏன் வந்து சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து போனால் தான் இதன் மூலயமா வந்து எலிஜிபிலிட்டி என்ன, க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு போனால் தான் உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து புரியும். இதில் பாட்டமில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, அதாவது இருக்கிறதுலே பாட்டமில் இந்த வெப்சைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். அதில் ஹோமு, என்ரோல்மெண்ட்டு, எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குரோம் ப்ரௌசராக இருந்தால் த்ரீ பட்டனை வந்து கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து இந்த வெப்சைட் வந்து மாறிடும். அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, இந்த தகுதி என்னென்ன, இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான தகுதி என்னென்ன அப்படின்றத பற்றி தமிழ்லே தெளிவாக வந்து வந்துடும். இதில் நீங்கள் கீழே பாட்டமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா CMCHIS-க்கான பொதுவான வகை தேவைகள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் சேர குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 1,20,000 குறைவாக இருத்தல் வேண்டும். அதாவது வந்து 1,20,000 குறைவாக வந்து யாரெல்லாம் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க. அடுத்தது கிராம நிர்வாக அலுவலரிடம் வருமான சான்றிதழ், குடும்ப ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றை பெற்று பின்னர் CMCHI அட்டை பெறுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு செல்லவும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்கூட்டியே வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை, நீங்கள் எங்கே போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத. இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்படின்றத மட்டும்தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வருமான சான்றிதழ் பெறுக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலரிடம் வந்து செல்லுபடியாகும் வருமான சான்றிதழ் பெறவும். முக்கியமாக வந்து சேவை மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா VAO மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது தேவையான ஆவணங்களை சேகரிக்கவும். குடும்ப அட்டை மற்றும் ரேஷன் அட்டை, முக்கியமாக ஆதார் அட்டை, இது ரெண்டும் வந்து குடும்ப ரேஷன் அட்டையும் ஆதார் அட்டையும் கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினரோட அனைவருடைய ஆதார் அட்டையும் கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். குடும்ப ரேஷன் அட்டையில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் அட்டை எல்லாமே ஒரிஜினலும் சரி ஜெராக்ஸும் சரி ஒரு செட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் மாதிரி இருக்கும். அது எங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் அட்டை வழங்கும் மையத்திற்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வழங்குறதுக்குனே கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு செக்ஷன் வந்து ஆஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து போகணும். அதை வந்து 3வது பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாவட்ட அலுவலகத்திற்கு செல்லவும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு செல்லவும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அதாவது வந்து நான் மேனுவலாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் அந்த மையத்தில் அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் சரிபார்ப்பு பணி எல்லாமே வந்து முடிஞ்சிட்டு உங்கள் ப்ரூஃப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தான் அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த திட்டத்திற்கான ஐடியை வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து கொடுத்துருவாங்க. கார்டு பிரிண்ட் ஆகி வரதுக்கு எப்போ வந்து வரும், எப்படி வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மேலும் இந்த திட்டத்தில் க்ரைட்டீரியா, அதாவது தகுதி உடையவங்க யாருன்னா அந்த குடும்ப அட்டையில் இருக்கிற அனைவரும் வந்து தகுதி பெறுவார்கள். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டபூர்வமான துணைவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள நபரின் சட்டபூர்வமான திருமண வாழ்க்கையின் துணைவர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப தலைவியில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, குடும்ப தலைவர் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய கணவருக்கு வந்து செல்லுபடியாகும், கணவர் அப்ளை பண்ணாங்கன்னா மனைவிக்கு வந்து செல்லுபடியாகும். இந்த திட்டத்தின் மூலயமா அவங்க வந்து ஒரே குடும்பமாக இருக்கிறனா அனைவருக்கும் வந்து இந்த 25 லட்சம் காப்பீட்டு மூலயமா பெற முடியும். மேலும் குழந்தைகளுக்கும் கம்பல்சரியாக வந்து அந்த கார்டு தலைவருடைய குழந்தைங்களுக்கு கம்பல்சரியாக வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. மற்றும் அவங்கள சார்ந்து இருக்கிற பெற்றோர்கள், தகுதி உள்ள நபரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பெற்றோர்களுக்கும் கம்பல்சரி எலிஜிபிலிட்டி உண்டு. குறிப்பாக முக்கிய குறிப்பு அப்படின்றதுலே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தகுதி உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் பெயரும் குடும்ப அட்டையில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த திட்டத்தின் மூலிமா யாரெல்லாம் வந்து பயன்பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே கம்பல்சரியாக வந்து ஸ்மார்ட் கார்டு ரேஷன் அட்டையில் அவங்களுடைய பெயர் இடம் பெற்றிருக்கணும். உங்களுடைய குழந்தைங்களாலும் சரி, கணவன் மனைவி, அடுத்தது உங்களுடைய பெற்றோர்களாலும் சரி எலிஜிபிலிட்டி ஆகணும்னா அவங்க குடும்ப அட்டையில் வந்து கம்பல்சரியாக நபராக வந்து இருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CMCHIயில் சிறப்பு
சிறப்பு வகை அப்படின்னு வந்து ஒன்று மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து நம்மளே வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வகையில் அங்கீகரிக்கப்பட்ட நலவாரியம் மற்றும் சிறப்பு பிரிவை சார்ந்தவர்கள், முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள், அடுத்தது வந்து ஒரு சில பிரிவை சார்ந்தவர்கள், ஒரு சில இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு சில ஆவணங்கள் கூடுதலாக வந்து கேட்குறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளி நல வாரியம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அவங்க வந்து இந்த கார்டில் வந்து எலிஜிபிலிட்டி ஆகணும், இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸில் எலிஜிபிலிட்டி ஆகணும்னா அவங்களுடைய கார்டு அந்த ஆப்ஷன்லாம் வந்து கேட்குறாங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஊடக நண்பர்கள் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும், அவங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு குடும்ப அட்டை, அவங்களுடைய கார்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டுருங்க. இதை ஃபுல்லாக இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து உங்களுக்கே வந்து புரியும், நீங்களே படித்து பார்த்துக்கலாம். மேலும் இந்த வெப்சைட்டில் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுனால இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து சொல்கிறேன்னா, இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஃபுல்லாக எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். அடுத்தது குயிக் லிங்க்ஸில் என்ரோல்மெண்ட் அப்படின்ற ரெண்டாவது ஆப்ஷனை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி பொறுத்த அளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாமோ அவங்க பார்த்தாச்சு. ஹவு டு என்ரோல், என்ரோல்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுவது, ஹவு டு என்ரோல் இன் தமிழ், ஹவு டு என்ரோல் இன் இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்லேயே மேக்ஸிமம் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துரும். ஹவு டு என்ரோல் தமிழ் அப்படின்ற ஆப்ஷனில் கீழே வியூ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வியூ கொடுத்தாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் கொடுத்தாலும் டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் அப்படின்னு வந்து கேட்குது, டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக வந்து மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமா வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் பிசியில் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது ஹவு டு என்ரோல் அப்படின்ற பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதில் இந்த ஸ்கீம் மூலமா எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தெளிவாக வந்து இருக்குது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம் அந்த பிடிஎஃப்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டாக www.cmchistn.government.in அப்படின்ற இணையதளத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இணையதளத்தின் மூலயமா தான் நம்ம வந்து இப்போ வந்து பேசின்னு இருக்கோம். இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன், இந்த என்ரோல்மெண்ட் ஆப்ஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ரோல்மெண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா CMCHIM அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி அப்ளை ஃபார்ம், அப்ளை நவ் அப்படின்னு வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ளை நவ் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே என்ரோல்மெண்ட் கேட்டகரி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதில் செலக்ட் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதாவது CMCHIS PM JAY அப்ளை நவுன்னு இருக்கும். அதை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த என்ரோல்மெண்ட் கேட்டகரியில் செலக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் அவங்களும் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆப்ஷனை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா என்டர் பண்ண வந்து சொல்லி கேட்கும். ஒரு 4 டிஜிட் இல்லை 5 டிஜிட்டில் ஆல்ஃபபெட்டிக்கில் கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களே. அந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்க பார்த்தீங்களா, அந்த வெரிஃபை அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை அப்படின்னு வந்து கிளிக் பண்ண உடனே என்டர் யுவர் ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து உங்களுடைய குடும்ப அட்டை, ரேஷன் அட்டை கம்பல்சரியாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குடும்ப அட்டை ரேஷன் அட்டையோட 33 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மேக்ஸிமம் வந்து 10லேருந்து 12 டிஜிட் வந்து இருக்கும். அந்த டிஜிட் நம்பரை வந்து ஃபுல்லாக 33 வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் சர்ச் அப்படின்னு வந்து கொடுங்க. இதில் தான் நீங்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. இதில் சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சிஎம் ஹெல்ப்லைனோட, அதாவது சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸோட நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். அப்படி கார்டு உங்களுக்கு இல்லைன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். மேக்ஸிமம் ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அம்மாவோ இல்லை அப்பாவோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து இந்த திட்டத்தில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஏற்கனவே பழைய கார்டு கிட்டத்தட்ட 15 வருடமாக இந்த திட்டத்தின் மூலயமா கார்டு நிறைய பேர் வந்து பெற்று வராங்க. அப்படி கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு டைரெக்டாக கார்டு ஐடி நம்பர் ஓப்பன் ஆகும். அப்படின்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஃபில்அப் பண்ண முடிஞ்சால் மேக்ஸிமம் கம்ப்யூட்டரில் என்டர் பண்ண முடிஞ்சால் இல்லை மொபைலில் என்டர் பண்ண முடிஞ்சால் என்டர் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆஃப்லைன் முறையில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஆன்லைனில் இருந்தால் மேக்ஸிமம் வந்து விஓ சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது எல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஆப்ஷன் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் நெட் சென்டர் மூலயமா வந்து நீங்கள் கேட் பண்ணுங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத. ஒரு சிலவங்க இதை அப்ளை பண்ணி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே கூட அப்ளை பண்ணி வந்து ட்ரை பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. இல்லை என்னால் ஆன்லைனில் வந்து இது போல் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ண முடியாது ஃபோன் மூலயமா அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். இப்போ ஆஃப்லைனில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கு எங்கே போய் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். இதில் இப்போ மெனுவில் 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஆப்ஷன் வியூ என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கங்க.
கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஆப்ஷனாக என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இதே போல் வந்து ஷோ ஆகும். CMCHI என்ரோல்மெண்ட் ஃபார்ம் 2024 அப்படின்னு அதில் டவுன்லோட் ஃபார்ம் அப்படின்னு வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைனில், அதாவது ஆஃபீஸ்க்கே போயிட்டு டேரெக்டாக வந்து ப்ரூஃப் எடுத்து போய் மேனுவலாக அப்ளை பண்ண போகிறவங்க இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் விஓட்ட வந்து கேட்டிங்கன்னா மீதி தகவல் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு புதுசாக வந்து உறுப்பினராக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க தேவையான ஆவணம், அதாவது முக்கிய ஃபார்ம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் ரூபாய் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கவருக்கு மட்டுமே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இதுலேயும் ஏன் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் ஏழ்மையான குடும்பமோ யார் 1,20,000 குறைவாக வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் செல்லுபடியாகும் அப்படின்றத முக்கியமாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதில் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மில் கேட்டுக்கிற பயோடேட்டா மாதிரி தான் இதுலேயும் கேட்டிருப்பாங்க. குடும்ப தலைவரோட பெயர், தகப்பனார் அல்லது கணவரோட பெயர், ஆணா பெண்ணா அப்ளை பண்ணுறவங்க, பிறந்த தேதி, வயது, என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன வகுப்பு, ஓசியா எஸ்சியா எஸ்டியா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அடுத்தது குடும்ப அட்டையின் ரேஷன் கார்டு நம்பர் கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். ரேஷன் கார்டு என்ன ஷாப்பில் வந்து இருக்குது, ஆதார் அட்டை கம்பல்சரியாக அப்ளை பண்ணுறவங்களோட ஆதார் அட்டை, நிரந்தர முகவரி, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே மேனுவலாக இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகிறவங்க இந்த ஃபார்மை வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட விஓ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மேலும் இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினரோட விவரம் வந்து கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய எத்தனை குடும்ப உறுப்பினர் இருக்கிறவங்களோ அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி அவங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன உறவு முறை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் விஓட்ட வந்து கேட்டு பாருங்கள், இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு சில முகாம்லாம், அதாவது கடந்த ஆட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்லாம் நேரட்டாக முகாம் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன டீட்டெயிலாம் வந்து தேவை அப்படின்றது மேக்ஸிமம் வந்து கிராம நிர்வாக அலுவலர் விஓக்கு வந்து கம்பல்சரியாக தெரியும். அவர் வந்து கேட்டிங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் மீதி இதெல்லாம் ஆட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்து போய் இப்போதைக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். உடனடியாக வந்து இந்த 25 லட்சம் மருத்துவ காப்பீடு தேவைன்னா கம்பல்சரியாக அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கின்னு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, உங்கள் குடும்ப உறுப்பினரோட ஒரிஜினல் ஆதார் அட்டை, ஒரிஜினல் குடும்ப ரேஷன் அட்டை எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கின்னு இந்த ஃபார்மை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கின்னு முக்கியமாக இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 3 நாட்களில் இ-சேவையில் அப்ளை பண்ணிங்கனாவே விஓட்ட வந்து சொன்னீங்கன்னாவே அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து பெற்றுக்கலாம். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வந்து தேவை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஒரு தடவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சொல்ல போகிற ஆப்ஷனை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துங்க. அதாவது வியூ என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பெனிஃபிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5வது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது சர்ச் பெனிஃபிட் டீட்டெயில்ஸ். இதை ஏன் வந்து சொல்கிறேன்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர் ஏற்கனவே உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஏற்கனவே இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ, உங்கள் ஊரில் வந்து ஏதாவது முகாம் போட்டிருப்பாங்க, அப்போ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஆல்ரெடி கார்டு இருந்தது, இப்போ வந்து கார்டு இல்லை, அதை டவுன்லோட் பண்ணோம், இல்லை எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கிறேன்னா கார்டு இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணால் அந்த மெம்பர் சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வந்து ஆப்ஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் யூஆர்என் ரேஷன் கார்டு இது போல் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து ரேஷன் கார்டு, மொபைல் நம்பரை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். யூஆர்என் நம்பர்னா ஹெல்த் ஐடி கார்டோட நம்பர். அது மேக்ஸிமம் வந்து ஒரு 15 டிஜிட் வரைக்கும், 14, 15, 17 டிஜிட் வரைக்கும் வந்து இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு. அந்த டிஜிட்டோட நம்பரை வந்து போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். எல்லாருமே வந்து உங்களுடைய குடும்ப ரேஷன் அட்டை, அதாவது ஸ்மார்ட் கார்டு நம்பரை வச்சு செலக்ட் பண்ணி வந்து சர்ச் பண்ணி பார்த்துங்க. இப்போதைக்கு நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து செக் பண்ணுறேன். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து உங்களுடைய வில்லேஜில் உங்களுக்கு வந்து இந்த கார்டு இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணால் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, அடுத்தது வில்லேஜ், உங்களுடைய மொபைல் நம்பர், மேக்ஸிமம் வந்து ரேஷன் அட்டை இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு சர்ச்னு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கான லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லை நீங்கள் எதையுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, வில்லேஜ், பெனிஃபிஷரி நேமு எதுவுமே வந்து உங்களுக்கு என்டர் பண்ண தேவையில்லைனாலும் ரேஷன் கார்டு, அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இப்போதைக்கு கையில் வந்து வச்சுருப்பீங்க. அதில் வந்து 333 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 33 வந்து ஸ்டார்ட் ஆகிற 10 டிஜிட் 1 டிஜிட் நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிட்டு சர்ச்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் கார்டு இருந்ததுன்னா உடனடியாக அந்த கார்டோட நம்பர், பாலிசி நம்பர் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஷோ ஆகிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 2000 கார்டு ரேஷன் அட்டை இருக்குது, 1000 ரேஷன் அட்டை இருக்குதுன்னா அதில் மேக்ஸிமம் ஒரு 500 பேருக்கு இந்த எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். அவங்களாம் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு பிளர் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால
அந்த நம்பர் ரேஷன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு சர்ச்னு வந்து கொடுக்குறேன். அதை சர்ச்னு கொடுத்த உடனே பாலிசி நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், மெம்பரோட நேமு, அவங்க எவ்வளோ பாலிசி வந்து எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி பாலிசி லோன் அப்படின்னு கேட்குற நம்பரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பாலிசி நம்பர், அதாவது ரேஷன் கார்டு நம்பர் போட்டு பாலிசி நம்பர் வந்த உடனே ஜென்ரேட் இ கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலயமா வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு கார்டு இருந்ததுன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர், உங்களுடைய அட்ரஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ எலிஜிபிலிட்டி, உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே டீட்டெயிலாக இந்த பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுடைய குடும்ப ரேஷன் அட்டை 1 செகண்ட் வந்து எடுத்து இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணி போட்டு வந்து பாருங்கள். ஒன்றும் கிடையாது, ஒரு செக் பண்ணுறதுனால ஒன்றும் வந்து டைம் ஆகிட போகிறது கிடையாது. உடனடியாக வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு இருந்ததுன்னா இது போல் ஜென்ரேட் இ கார்டு அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இது போல் வந்து உங்களுடைய குடும்ப அட்டை நம்பர் போட்டு கார்டு இல்லைன்னு காமிச்சுன்னா நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் ஜென்ரேட் இ கார்டு அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து ஷேர்னு வந்து கொடுத்து பிரிண்ட்னு கொடுத்து சேவ் அஸ் பிடிஎஃப்ல வந்து கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நெட் சென்டர்லேயோ இல்லை ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ நீங்கள் வந்து பிரிண்ட் போயிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து அந்த ஹெல்த் ஐடி கார்டில் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். அது மேக்ஸிமம் வந்து ஒரு 15 டிஜிட் இருக்கலாம், இல்லை ஒரு 13 டிஜிட் இருக்கலாம். அந்த நம்பர் வந்து யூஆர்என் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லும். அந்த நம்பர் உங்களுடைய பெயர், உங்கள் குடும்ப தலைவரோட ஃபோட்டோ, அப்படின்னா உங்கள் குடும்பத்தோட ஃபோட்டோ இருந்ததுனாவே இந்த கார்டு வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே ஜென்ரேட் இ கார்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இது போல் வந்து ஏற்கனவே கார்டு வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாத இருந்தீங்கன்னா உடனடியாக இது போல் நம்ம சொன்னது போல் சர்ச் பெனிஃபிஷரி அப்படின்றதுல வந்து சர்ச் பண்ணி எடுத்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. இது வந்து பழைய வீடியோலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த ஸ்கீமை பற்றி வந்து போடும்போது இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அது வந்து வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்களே கூட வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கான பயனுள்ள தகவலை டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி என்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, எங்கே போகணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணால் என்னென்ன டாக்குமெண்ட்டு எங்கே வந்து போகணும், அப்படி உங்களுக்கு ஏற்கனவே கார்டு இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும், உங்கள் குடும்ப ரேஷன் அட்டையை வச்சு எப்படி உடனடியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக முழுக்க இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன். இதுவும் வந்து உங்களுக்கு புரியலனா டைரெக்டாக உங்களுடைய மணிகார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கிராமத்தில், விஏஓ கிராம நிர்வாக அலுவலர், அவர்கிட்ட வந்து போய் கேளுங்க. இது போல் இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு நான் உடனடியாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா டேரெக்டாக அவரையும் வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா டேரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டும் கலெக்டர் ஆஃபீஸ் கம்பல்சரியாக வந்து இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உடனடியாக அந்த திட்டத்துக்கு ரேஷன் கார்டு எடுத்து போய் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உடனே அவங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து நெட் சென்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுக்குங்க. அது மூலயமா நீங்கள் அப்ளை பண்ண பயனடைஞ்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். முக்கியமாக வந்து அனைவருக்கும் பயனுள்ள தகவல் வந்து கண்டிப்பாக வந்து அமையும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து போய் சேரும் வகையில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக அமையும். மேலும் குறிப்பாக வந்து நான் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவோ என் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் உங்களுக்குன்னா அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக டவுட்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் ஏதாவது அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக கார்டு டவுன்லோட் பண்ண சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோ இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கேன். நம்ம சேனலில் மட்டும்தான் எந்த ஒரு வீடியோ போட்டணும் உடனடியாக கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். ஒரு கமெண்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வந்து வரும். இந்த கார்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் உதவ முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து உதவுவேன் அப்படின்றத நான் மிக்க மகிழ்ச்சியாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.